கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் விற்கப்பட்ட 49 கோடி லட்டுகளில் 20 கோடி லட்டுகள் கலப்பட நெய்யால் தயாரிக்கப்பட்டவை என தேவஸ்தான தலைவர் BR நாயுடு தெரிவித்துள்ளார். பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு. ஆந்திராவின் திருப்பதியில் உள்ள திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டை தயாரிக்க 3 மாதங்களுக்கு ஒருமுறை டெண்டர் விடப்பட்டு பல்வேறு நிறுவனங்களிடம் இருந்து நெய் பெறப்படுகிறது. OSR காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் வழங்கப்பட்ட நெய்யில் கலப்படம் இருந்ததாக புகார் எழுந்ததால் சம்பந்தப்பட்ட நெய் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதை அடுத்து கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டது உறுதியானது. இது தொடர்பாக CBI விசாரணை நடத்தியதில் உத்தரகாண்டைச் சேர்ந்த போலோபாபா பால் பண்ணையும் அதை சார்ந்த நிறுவனங்களும் 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள கலப்பட நெய்யை திருமலை கோவிலுக்கு விநியோகித்தது தெரிய வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவர் சுப்பா ரெட்டியிடம் சமீபத்தில் 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்திய CBI குழு அவரது முன்னாள் உதவியாளர் சின்னா உப்பண்ணாவை கைது செய்தது. இந்நிலையில் கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக பேசியுள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் BR நாயுடு 2019 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு 48.76 கோடி லட்டுகள் விநியோகிக்கப்பட்டது. அதில் 20 கோடி லட்டுகள் கலப்பட நெய்யால் தயாரிக்கப்பட்டவை. கோவிலுக்கு தினசரி வரும் மக்களின் வருகை, கொள்முதல் விவரங்கள், லட்டு உற்பத்தி மற்றும் விற்பனை புள்ளி விவரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இது கணக்கிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள தேவஸ்தான அதிகாரிகள், இந்த 5 ஆண்டுகளில் 11 கோடி பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்துள்ள நிலையில் கலப்பட நெய்யால் தயாரிக்கப்பட்ட லட்டுகள் யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. VVIPக்களுக்கு வழங்கப்பட்ட லட்டுகளில் கூட கலப்பட நெய்யால் தயாரிக்கப்பட்டதா என்பதை கண்டறிய முடியாது என்று தெரிவித்தனர்.